Hello friends and hello dears. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இயக்குனர் மற்றும் நடிகர் தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய ராயன் படத்தை பத்தி வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூவா இருக்கும். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? வழக்கம் போலதான் எல்லாரும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கதையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்தோட கதை என்ன பாத்தீங்கன்னா, இந்த கதையை நான் சொல்ல விரும்பலங்க. ஆக்சுவலா இந்த போஸ்டர் வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியா எப்படி போயிட்டு இருக்கிறது தெரியும். இந்த போஸ்டரை வச்சே பார்க்கும்போது ஏடா தனுஷ் பக்கத்துல 3 பேர் 2 பசங்க நிக்கிறானுங்க, ஒரு பொண்ணு நிக்குது, அப்ப இது ஏதோ ஃபேமிலி கதையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. சோ எஸ்பெஷலி அவங்க யோசிச்சது கரெக்ட் தான். இது வந்து ஒரு ஃபேமிலி கதை மாதிரி தான் வந்து வருது. சோ இந்த படத்துல பார்த்து பாத்தீங்கன்னா தனுஷுக்கு வந்து 2 தம்பிமார் இருக்காங்க அண்ட் ஒரு தங்கச்சி வந்து இருக்கிறாங்க. இப்போ பாதி பேருக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலே வந்து கதை என்னவா இருக்கும், அந்த 2 தம்பியும் வில்லன் பக்கம் போயிட்டு அண்ணனுக்கு எதிராக ஏதாவது விஷயத்த பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணுவாரு, தம்பியவே வெட்டி சாச்சு போட்டு வில்லனே வெட்டி சாச்சு போட்டு வருவாரு. சோ இந்த கதை வந்து நம்ம தமிழ் சினிமால ஆல்ரெடி நிறைய டைம் வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி தனுஷோட டைரக்ஷன்ல அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து வந்திருக்கு. ஸ்டோரியை தவிர்த்து இந்த படத்தை ஏதாவது இன்ட்ரெஸ்டா பண்ணிருக்காங்களா கேட்டீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை நம்ம இப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்கவும் போறோம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது வந்து ஏஆர் ரஹ்மான். நான் இந்த படத்தோட சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. உசிரே நீதானே நீதானே நடலாமோ. இந்த பாட்டுக்கு ஃபேன் ஆகி படம் பார்க்க போனவங்க நிறைய பேர், அதுல நானும் ஒருத்தன். இன்னொன்னு என்னன்னா, தனுஷ் சாரோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இன்னும் வந்து ஆசை அதிகமாச்சு. அப்போ ஓகே செம்மையா இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஆக்சுவலி போன எனக்கு வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த படத்துல பிரச்சனை ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் சொல்லிடுறேங்க. நெகட்டிவ் சொல்லி ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காது. சோ நம்ம பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆரம்பிக்கலாம். படத்துல பாசிட்டிவ் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஸோ அவரோட தான் இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட். அவருடைய சாங்ஸும் பிஜிஎம்ஸும் இல்லை அப்படின்னா இந்த படமே வந்து கிடையாது நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து சினிமாட்டோகிராஃபி லைட்டிங்ல வந்து சூப்பரா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு நடிகருடைய டைரக்ஷன்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பலகாலமா படம் எடுத்துட்டு இருந்த டைரக்டர் மாதிரியே வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு தனுஷ் சார் அவரு டைரக்ஷன் பண்ணிருக்க சூப்பரா பண்ணிருக்கு. கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், கேமரா மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எதுலையுமே வந்து இது சின்ன மிஸ்டேக் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் பாசிட்டிவ், ஓகேவா? ஆனா இந்த பிரச்சனை என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நெகட்டிவா சொல்லும் போது என்னன்னா வந்து படத்துடைய ஸ்டோரியவே நான் வந்து நெகட்டிவா சொல்றேன். நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், இந்த மாதிரி கதை வந்து தமிழ் சினிமால 60% கதை அப்படின்னு சொல்லி. இந்த கதை எப்படி வந்து தனுஷ் சார் மக்கள்ல கொண்டு போய் சேர்க்க முடியும் நினைச்சான்னு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, கதை மோசமா இருந்தா திரைக்கதை நல்லா இருந்தா படம் நல்லா ஓடும்பாங்க. இந்த படத்துக்கு திரைக்கதையாவது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஜானர்ல இந்த படத்தை வந்து எடுத்து போயிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு சீன்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல தனுஷோட கேரக்டர் ரொம்ப ஷட்டிலா இருக்கு. அமைதியா இருக்காரு, அமைதியா எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹீரோயினும் வந்து இல்ல. அவர் தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் எங்க பார்த்தாலும் போய் சண்டை வலிச்சுட்டு இருக்காரு. அவர் எங்க பார்த்தாலும் சண்டை வலிச்சுட்டு இருக்காரு, குடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. இந்த படத்துல வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, எஸ். சூர்யா. எல்லாருமே போஸ்டர்ல பாத்துருப்பீங்க. இப்போ எஸ். சூர்யா வில்லனா இல்ல இந்த தனுஷோட தம்பி வில்லனா அப்படின்னு சொல்லி எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கதையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் கூடவே அவங்களோட தம்பிகள் எல்லாம் வந்து டிராவல் பண்ணும்போது நமக்கு வந்து வில்லன் வந்து அவர் தனுஷோட தம்பி மாதிரி தெரியுது. ஆனா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எஸ். சூர்யா வந்ததுக்கு அப்புறம் எஸ். சூர்யாவை வில்லனா கொண்டு போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்ம ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி அவர் வில்லனா பார்க்க முடியுதான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் இல்ல. அதுதான் இங்க பிரச்சனையே. நம்மளால வந்து அவரை வில்லனா பார்க்க முடியல. எப்போதும் போல இப்போ எஸ். சூர்யா சார்னாலே வந்து நம்ம படம் பார்க்கும்போது ஒன்னு எதிர்பார்ப்போம்ல, ஒரு காமெடியான ஸ்பீச், ஒரு டயலாக், அந்த ஃபன்னா எதிர்பார்ப்போம்ல, அதெல்லாம் வந்து இந்த படத்துல பண்றாரு. அப்ப எப்படி நம்ம வில்லனா அவர் எதிர்பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை. வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா வந்து இல்ல. இது ஆக்ஷன் படமாவே இருந்தாலுமே வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அது வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தான் சொல்றேன். அது இன்னொரு மேனேஜ்மெண்ட். இன்னொரு மேனேஜ்மெண்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் நான் சொன்ன அந்த உசிரே நீதான் இந்த சாங், அந்த சாங்காக தான் படம் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆக்சுவலா ரொம்ப அதுக்கு எதிர்பார்த்த ஒரு பாட்டு. சோ அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸுக்கு முன்ன அந்த பாட்டு வந்து தூக்கி போட்டுருக்கானுங்க. அதான் பிரச்சனை. பாட்டை ஒரு விறுவிறுப்பா நான் வந்து போட்டுட்டு இருக்கும்போது பாட்டு முடிஞ்ச உடனே வந்து கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸ்ல எல்லாரும் யோசிக்கிறது தானே, படம் ஃபுல்லா பார்த்தாச்சு, இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு கிளைமேக்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம். நான் அதை சொல்ல விரும்பல, படம் ஸ்பாயில் ஆயிரும்.
ஆனா எல்லாருமே யோசிச்ச மாதிரி கிளைமேக்ஸை கொண்டு போயிட்டானுங்க. அது வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட். இப்படி